இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேயே வந்து சூப்பராக ஒரு சேவிங் ஸ்கீம் வந்து வந்திருக்கு. ஸோ எந்த ஷாப்லன்னு பார்த்தீங்கன்னா ஏகேல தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், என் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால். நான் வந்து ஒரு 15 மந்த்து ஸ்கீம், மோஸ்ட்லி நம்ம ஊரில் வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இது மூணுமே இல்லாத நகை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கீமே கிடையாது. ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலான்னுவாங்க. அதில் வந்து ஒவ்வொரு கடைக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. சில கடையில் 14, சில கடையில் 15, சில கடையில் 18, சில கடைன்னு கூட சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கடையில் மட்டும் 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ உங்களுக்கே அந்த ஷாப்பெல்லாம் என்னென்ன ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், கோல்டு சீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து 15 மந்த்து ஸ்கீம் வந்து ரொம்ப நல்ல ஸ்கீம். ஜிஎஸ்டி கூட கட்டாமல் நம்ம நகை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து திருச்சியில் மங்களில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாத, ஒரு சில வாட்டி இருக்குன்றாங்க, ஒரு சில வாட்டி இல்லை நேரில் வரணும் அப்படின்றாங்க. ஸோ என்னால் கண்டிப்பாக நேரில் போகவே முடியாது. ஏன்னா நான் இருக்கிறது வந்து சென்னை. ஸோ நான் ஒரு சீட்டும் போட்டுட்டேன். 1000 ரூபாய் 2 மாதம் தொடர்ந்து கட்டிட்டேன். அதுக்கப்புறம் கால் மேலே கால் பண்ணி கேட்டு ஃபைனலாக வந்து அந்த இடத்துல இருந்து, அதாவது ஆன்லைனில் பொருள் வாங்குறவங்களுக்கெல்லாம் கொரியர் பண்ணுற அந்த இடத்துல இருந்து நாங்கள் பேசுகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஆன்லைன் வசதி இருக்குது. நீங்கள் ஸ்கீம் முடிஞ்சோன்னே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க, வாட்ஸ்அப்பில் கலெக்ஷன் அனுப்புவாங்க, நீங்கள் பார்த்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க. பட்டு ஸ்கீம் முடியும் போது தான் தெரியும் எனக்கு என்னென்ன விஷயம் இருக்குது, என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அதை தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பட்டு அப்போ நான் தேடிட்டுருக்கும் போதே இந்த ஸ்கீம் நம்ம சென்னையிலையும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து ஊர் விட்டு ஊர் வந்து ஒரு ஸ்கீம் போட்டிருக்க மாட்டேன் ஆன்லைனில். இப்போது மங்கள் 15 மந்த்து அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு 5 மந்த்து தான் கட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன், 5 மாதம் ஆகுது. ஸோ இன்னும் இருக்குது, அது முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக நம்ம பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்கீம் தான், அதே மாதிரி கூட கிடையாது, அதே ஸ்கீம் தான். ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னொரு கடையிலையும் இப்போ அதே மாதிரி ஸ்கீம் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அம்பத்தூரில் இருக்கிற வர்ஷா ஜுவல்லர்ஸ்லேயும் வந்து நம்ம சீட்டு போட்டோம் அப்படின்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாமல் நகை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அங்கே வந்து மந்த்து வந்து ஒரு வருஷம் தான், 12 மந்த்து தான். ஏகேயில் வந்து 12 மந்த்து நம்ம சீட்டு கட்டுறோம் அப்படின்னா செய்கூலி இல்லாமல், அதான் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம். ஆனால் இதுவே நம்ம இன்னும் ஒரு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 15 மாதம் கழித்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜிஎஸ்டியும் இல்லாமல் எடுத்துக்கலாம். அதுதான் வந்து ஏகே தங்க மாளிகையில் இருக்கிற ஸ்கீம். ஸோ இதுலேயுமே வந்து டிஜிகோல்டு இருக்குது, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ வந்து இதுதான் கீழே இருக்குது பாருங்கள், தங்க அறுவடை சேமிப்பு திட்டம், ஏகே டிஜிட்டல் கோல்டு தங்க விதை சேமிப்பு திட்டம். ஸோ 3 இருக்குது. இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். நம்ம ஓல்டு கோல்டோ இல்லை பணமோ கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 12 மாதம் கழித்து, ஒரு வருஷம் கழித்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம நகை மாற்றிக்கிறது. எல்லா நகையும் பொருந்தும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஜிகோல்டு வந்து எல்லா டிஜிகோல்டு மாதிரியும் தான், 100 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், 5% வரைக்கும் பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் தான் வந்து இப்போது நான் சொன்ன ஸ்கீம். ஸோ 12 மந்த் வரைக்குமே நம்ம கட்டுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், 12 மாதங்கள் வரை 1000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா 12 மாதம் வரைக்கும் நம்ம கட்டினா நம்ம செய்கூலி இல்லாமல் எடுத்துக்கலாம். இதுவே நம்ம 15 மாதமாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம இந்த சீட்டுலேயே போட்டுட்டு நம்ம வந்து 12 மாதம் முடிஞ்சு வாங்காமல் இன்னும் ஒரு 3 மாதம் சீட்டு தொடர்ந்து கட்டுறோம் அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி கூட இல்லாமல் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, 2ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் வரைக்கும் நம்ம கட்டுற அமௌண்ட்லேயே நம்ம டபுளாக கட்டிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 1000 ரூபாய் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2ஆவது மாதத்துலேருந்து 7ஆவது மாதம் வரைக்கும் நம்மளால் முடியுது அப்படின்னா நம்ம 2000 அப்படி கூட நம்ம கட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டும் இதில் இருக்குது. ஸோ தவணை வந்து நம்ம மாதம் 1லேருந்து 30 தேதிக்குள்ளே கட்டிக்கணும்.
ஃபஸ்ட்டு ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது மட்டும் நம்ம ஷாப்புக்கு போய் தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மாதம் மாதம் அமௌண்ட்டை வந்து நம்ம ஆப் மூலமாகவே கட்டிக்கலாம். இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 2ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் வரைக்கும் தொகை வந்து 2 மடங்காக கூட நம்ம கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 8ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டில் சேவ் பண்ணமோ அந்த அமௌண்ட்டு மட்டும்தான் கட்ட முடியும். செய்கூலியும் இல்லை, சேதாரமும் இல்லை. ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம வேஸ்டேஜ் இருக்கிற, அதாவது எக்ஸ்ட்ரா நம்ம 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ தான். இதில் வந்து பர்டிகுலராக 18, 20 அப்படின்னு எதையுமே மென்ஷன் பண்ணலை. வெயிட் மட்டும் வந்து நம்ம சேவ் பண்ண வெயிட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம கூட கொஞ்சம் வெயிட் இருக்க மாதிரி வாங்குகிறோன்னா அதுக்கு மட்டும் வந்து நம்ம செய்கூலி சேதாரம் கொடுக்குற மாதிரி வரும். கல் இருந்தது அப்படின்னா அதுக்கு தனியாக அதுக்கான அமௌண்ட்டை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அதில் நிறுத்திட்டோம் அப்படின்னா எந்த ஒரு சலுகையுமே நமக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பணம் வந்து எந்த காரணத்துக்காகவும் திருப்பி தர மாட்டாங்க. நம்ம தங்க காயினாக வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கீமில் சேர்ந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் போடுறப்போ ஏதாவது ஆஃபர் ஓடிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஆஃபர்லாம் வந்து இந்த ஸ்கீமில் பொருந்தாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட்டாக ஸ்கீம் முடித்ததுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்புவாங்க. அடுத்து நம்மளோட ஆதார் கார்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து நிஜமாலே நல்ல ஸ்கீம் தான். நான் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக மங்களன் மங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்னோடய 15 மந்த் அடுத்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக நான் ஏகேயில் தான் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வருஷாலையும் வந்து 1000 ரூபாய் சீட்டு போட்டிருக்கேன். அதுலேயும் வந்து 12 மாதம்தான், வேஸ்டேஜ் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. அதுவும் நல்ல ஸ்கீம் தான். பட் நம்ம வந்து மினிமம் அமௌண்ட்டு 1000 ரூபாய் தானே கட்டுறோம். ஸோ 12 மாதன்றதை விட நம்ம ஒரு 15 மாதம் அப்படி கட்டினோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிராம்ஸ் கூட கிடைக்கும். அதனால தான் நான் 12 மாதத்தை விட 15 மாதத்துக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்களுமே கண்டிப்பாக இந்த ஸ்கீம் நல்ல ஸ்கீம் தான், வேணும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சென்னை சரௌண்டிங் சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இங்கேருந்து வர்ஷா ஜுவல்லர்ஸ் வந்து கொஞ்சம் தூரம். ஆனால் இதுவே டி நகரில் இருக்கிற ஏகே ஜுவல்லர்ஸை பார்க்கும்போது வந்து கொஞ்சம் கிட்ட. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் மட்டும் ஷாப்புக்கு போயிட்டு ஸ்கீம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாதம் வந்து நான் வீட்டில் இருந்தே ஆன்லைன்லேயே பணம் கட்டிப்பேன். அதோட ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். அதனால் வந்து நான் மங்களன் மங்கள் சீட்டு முடிஞ்சதும் கண்டிப்பாக ஏகேயில் தான் வந்து ஒரு சீட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன்.